வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காரசாரமாக ஒரு நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோழியோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருக்குது. கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துடணும். தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், அதோடையே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா குக்கரில் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிக்க சோம்பு போட்டுட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நாட்டுக்கோழியை இந்த மாதிரி நம்ம பிரட்டி வச்சோம்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் தான் ஊற்றி பிரட்டி வைக்கணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வெங்காயம் ஒரு 10 நிமிஷம் வதங்கிடுச்சு. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதோடையே 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சின்ன சைஸாக 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நாட்டுக்கோழி கிரேவிக்கெல்லாம் நம்ம தக்காளி சேர்த்தோம்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு தக்காளி வதங்கின உடனே நம்ம ஊற வச்சுருக்கிற கோழியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷமாவது இந்த எண்ணெயிலேயே வதங்கணும். நம்ம ஏற்கனவே நல்லெண்ணெய் ஊற்றி தான் ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மிளகாய் வத்தல், குண்டு வத்தல் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதோடையே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 மிளகு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோடையே ஒரு 2 தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு துண்டு பட்டை, அதோடையே ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்ச மசாலாவோடையே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா பிரட்டி விட்டுறணும். இந்த மசாலா பார்த்திங்கன்னா லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கிறனால அடிப்பிடிச்சிடும். அதனால் நம்ம பக்கத்தில் இருந்தே நல்லா கலந்து விடணும். அதோடையே மிக்ஸி கழுவின தண்ணி ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். நம்ம கோழி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் நான் சேர்த்துருக்கேன். இந்த கோழி மசாலாவுக்கு தண்ணி இந்த அளவு தான் ஊற்றணும். இப்போ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்த உடனே 1/4 மணி நேரம் சிம்மில் வச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நம்ம அடுப்பை சிம் பண்ணி வேக வச்சாதான் நம்ம போட்ட மசாலா எல்லாம் அந்த கோழியோடு ஒன்று சேர்ந்து நமக்கு கிரேவி நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.